Yeah. எனக்கு எதுவுமே தெரியாது. நேற்று கொச்சினில் சொன்னாங்க சார், அதே கேள்வி சார். இல்லை சார், மம்முக்கா பேசும்போது யா ஐ ரெஸ்பெக்ட், ஐ லவ் அண்ட் ஐ அட்மையர் ஆல் த கிரேட் பர்சனாலிட்டிஸ். ஸோ என்ன விஜய் இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னா, சார் வந்து பண்ணுறேன் சார், பண்ணித்தரேன் சார், அவ்வளோதான். அதுக்கு மேலே எஸ் இல்லை சார். நான் இன்னும் மகாராஜே ஃபுல்லாக பார்க்கல சார். ஆமாம், எனக்கு மோஸ்ட்லி என் படம் பார்க்கும்போது ரொம்ப ஷையாக ஃபீல் ஆகும் சார். ஸோ ஜென்ரலி டோபோக்கே நான் பேசினோட டைரக்டருக்கு வரும்போது நான் அது வேற ஒருத்தர் படமாக இருந்தாலும் அதில் 4-5 ட்ரை பண்ணேன். இப்போ டைரக்டரை பார்த்தா கேட்டு பாருங்கள். அதுக்கு வந்து அங்கே ஒரு வருஷம் வந்தது, அப்புறம் 2-3 பேசி பார்த்து அப்புறம் ஒரு 2-3 கொடுத்தேன்னு நினைக்கிறேன். சார் எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க சார் சொல்லிட்டு. ஸோ அது படம் என்னவாக இருந்தாலும் என்னோட வேலை வரும்போது எனக்கு என்னென்ன தோணுதோ அது செய்ய ட்ரை பண்ணுவேன். ஸோ அவங்க என்ன 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 வச்சுருக்காங்கன்னு தெரியாது. இப்போ டைரக்டரோட பேசி சவுண்ட் இருந்தது, அங்கே தமிழ் தெரிஞ்ச பையன் ஒருத்தர் தான். ஸோ இதெல்லாம் பேசி அந்த இடத்துல ஜஸ்ட் லைக் தட் போய் உடனே பேசலை. அந்த வேலையும் எவ்வளோ தூரம் என்ன என்ன ஏன்னா எவ்வளோ ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க. சார் மம்முகா சார் வந்து என்ன நம்பி ஏதோ விஜய் பேசுறியான்னு கேட்டிருக்காரு. ஸோ எனக்கு அந்த அவரை நம்பினது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதில் போய் நான் மெக்கானிக்கலாக செய்ய விரும்பல. ஸோ எனக்கு என்ன முடியுமோ அதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் அடுத்த வேணால் டைரக்டர் கேட்டு பாருங்கள். எஸ், உட்காந்து பேசு. வணக்கம். மலையாளத்திலே சொல்லுங்கள். மனசு ஐயோ